ஹலோ கைஸ், வெல்கம் டு இதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். ஈஸியாக செய்கிற மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 3 பச்சை மிளகா, 3 தக்காளி பழம், ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி, ஒரு பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பட்டை, 6 கிராம்பு, 2 குழிக்கரண்டி கொத்தமல்லி பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போது புளித்தண்ணி, நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி, சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி இதோட கலந்துக்கோங்க. தக்காளி பழத்தை 4 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயை நடுவில் கீறி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணல, இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை மூடி, சின்ன அரை மூடி தேங்காய் பால் எடுத்து அதை நான் ஆட் பண்ணுறேன். இது வேணான்னா இந்த ப்ராசஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டு தாளித்து லாஸ்ட்டாக அதில் கொட்டி இறக்கிடுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க. கமகமன்னு வாசனையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. இப்போது நான் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த மட்டன் கோலா உருண்டையை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த குழம்புல வேணும்னா கொழுப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் கோலா உருண்டை, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி சாம்பார். வாங்க சாப்பிட்லாம்.